மென்மையான ஆடையினூடே பனிக்குளிரானது பாய்ந்து கொண்டிருந்தது. கற்களும் முட்களும் அவரது கால்களை கிழித்து கொண்டிருந்தன. என்றாலும் பனியால் மூடிய மலைகள் மீது அவர் நடந்து கொண்டே இருந்தார். அவருடைய இரத்தம் கசியும் பாதங்கள் அவருக்கு பின்னால் வெண்மையான பனியின் மீது அடிச்சுவட்டை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஓரிடத்தில் அவர் உட்கார்ந்து தன் கால்களின் புண்களை கட்ட ஆரம்பித்தார். அவ்வழியே அவருக்கு பின்னாக வந்த ஒருவர் அவரை பார்த்து நின்று அவரோடு பேச ஆரம்பித்தார். ஐயா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு, என்னுடைய அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சாது சுந்தர் சிங் பதில் கூறினார். ஏன் நீங்கள் இரத்தம் கசியும் வெறும் கால்களால் மலை மீது இவ்விதமாக பயணம் செய்ய வேண்டும்? கல்வாரி சிலுவையிலே தம் கால்களில் இரத்தம் சிந்தின அவரை மக்களுக்கு காண்பிப்பதற்காக இவ்விதமாக செல்கிறேன் என்று பதிலளித்தார். சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை திபெத் நாட்டிற்கு, இன்னும் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிராத இடங்களுக்கும் எடுத்து செல்வதற்காக தனக்கு கிடைத்த தெய்வீக அழைப்பை சாது சுந்தர் சிங் முழுவதும் நம்பி அதை செயல்படுத்தினார். சாது சுந்தர் சிங் என்று பொதுவாக அழைக்கப்படும் சுந்தர் சிங் 1889 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர் சீக்கிய மார்க்கத்தை சேர்ந்தவர்களாயிருந்தனர். அவருடைய தாயார் மத நம்பிக்கையில் மிகவும் பக்தி நிறைந்தவராய் இருந்தார். காலையில் சுந்தர் எழுந்தவுடனே முதலாக தேவையான நேரத்தை கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் செலவழிக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் ஆன்மீக ஆகாரத்தையும் ஆசிகளையும் பெற்று அதன் பின்னரே அவர் காலை ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்றும் அவரது தாய் மிகவும் வலியுறுத்தினார். தன் மகனை மிகவும் அதிகமாக நேசித்ததினால் தன்னுடைய மகனும் தங்களுடைய மார்க்கத்தை அதிகமாக நேசித்து அதிலே ஒரு பக்தி நிறைந்த சாதுவாக மாற வேண்டும் என்று விரும்பினார். இளமை பருவத்திலிருந்தே சுந்தர் இந்து மார்க்கத்தின் புனித நூல்களை, குறிப்பாக பகவத்கீதையை ஆழ்ந்து படித்தார். அவர் 7 வயதாக இருக்கும் போது அதை மனப்பாடம் செய்யவும் ஆரம்பித்தார். அவருக்கு மிகவும் அருமையாக இருந்த ஒரு நண்பனின் மறைவு புற மதத்தின் புனித புத்தகங்களை படிக்கும்படி தூண்டிற்று. அநேக சமயங்களில் வீட்டில் அனைவரும் நித்திரைக்கு சென்ற பின்பு சீக்கியர்களின் புனித புத்தகமாகிய கிரந்தத்தையோ அல்லது இந்து மத நூல்களையோ அல்லது முஸ்லிம்களுடைய குரானையோ அவர் நுட்பமாக படிப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி காண வேண்டும் என்னும் வாஞ்சை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உண்டு. அதே வாஞ்சை சுந்தரையும் பற்றி கொண்டது. சுந்தர் படித்து கொண்டிருந்த கிராமத்து மிஷன் பள்ளிக்கூடத்தில் தான் முதலாக அவருக்கு கிறிஸ்து மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்பட்டது. வேத புத்தகத்திலிருந்து வசனத்தை வாசிக்க சொன்ன போது அவருடைய உள்ளம் அதை எதிர்த்து குமுறியது. புதிய ஏற்பாட்டை பகிரங்கமாக கிழித்து எறிந்ததின் மூலம் கிறிஸ்து மார்க்கத்தினை எதிர்க்கும் எல்லா மாணவர்களுக்கும் அவர் தலைவரானார். விரைவில் அவர் அந்த மிஷன் பள்ளிக்கூடத்தை விட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தார். மேலும் தொடர்ந்து கிறிஸ்து மார்க்கத்தையும் கிறிஸ்தவ விசுவாசத்தையும் அவர் ஆழமாக கண்டித்தார். பல சமயங்களில் தெருவில் அல்லது திறந்த வெளியில் நின்று பிரசங்கிக்கும் மிஷனரிமார்கள் மீது கற்களையோ அல்லது சேற்றையோ எடுத்து வீசும்படியாக முரடர்களை அவர் தூண்டிவிடுவதும் உண்டு. அது மட்டுமல்லாமல் அவர் புதிய ஏற்பாட்டை பகிரங்கமாக பலர் முன்னிலையில் தீயிட்டு கொளுத்தியதும் உண்டு. கிறிஸ்தவ மார்க்கத்தையும் எதிர்த்து போராடினார். அதனால் அவருடைய இருதயத்தில் குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்பட்டது. இறுதியில் அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். உண்மையான சமாதானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது தன் வீட்டின் பக்கத்தில் கடந்து செல்லும் ரயில் முன் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டார். ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அவர் எழுந்தார். குளித்துவிட்டு, கடவுளே, உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு என்றால் உண்மை எனக்கு காண்பியும், ரட்சிப்பிற்கு உரிய வழியையும் சாந்தியையும் நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே அந்த அறையில் ஒரு பேரொளி வீசியது. அதில் அவர் மிகவும் வெறுத்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலை கண்டார். அவர் தமது ஆணிகள் பாய்ந்த கரத்தை சுந்தருக்கு காண்பித்து, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் உன்னுடைய இரட்சகர் என்று சொன்னார். இப்பொழுதே சுந்தரின் இதயம் மாபெரும் மகிழ்ச்சியினால் நிரம்பியது.
அதுவரையில் தன் வாழ்க்கையில் நாடி தவித்துக் கொண்டிருந்த ஆவிக்குரிய தாகமும் தணிந்ததை அவர் உணர்ந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவர் அடைந்த இந்த மகத்தான பரவசமான அனுபவத்தில் இருந்து அவரை சந்தேகப்பட வைக்கவோ அல்லது மாற்றவோ யாராலும் முடியவில்லை. இவ்விதமான இந்த புதிய அனுபவத்தை பெற்ற சுந்தர் உடனடியாக தனது தந்தையிடம் சென்று தான் ஒரு கிறிஸ்தவனாகி விட்டதை கூறினார். அவருடைய தந்தை இதை முதலில் நம்பவில்லை. ஆனால் பிறகு அவருடைய குடும்பம் முழுவதுமே சுந்தர் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு எடுத்த தீர்மானத்தை கண்டு அதிர்ச்சியுற்றது. தன்னுடைய தாயாரின் மார்க்கத்திற்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சுந்தரை அவரது தந்தையார் மிகவும் அதிகமாக கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அவருடைய செல்வந்தரான மாமா ஒருவர் தன்னுடைய பெரிய மாளிகைக்கு அழைத்து சென்று அங்கே குவியல் குவியலாக வைக்கப்பட்ட பணத்தையும் வைரத்தையும் பல விதமான விலை உயர்ந்த கற்களையும் அவருக்கு காட்டினார். சுந்தர் புதிதாக ஏற்றிருக்கிற இந்த விசுவாசத்தை கைவிடுவதானால் இவை எல்லாம் கொடுப்பதாக கூறினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் வலிமையுடன் ஆழமாக இருந்தது. சுந்தரின் இருதயம் இயேசுவை மறுதலிக்கவில்லை. சுந்தர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். உண்பதற்கு உணவோ தங்குவதற்கு உறைவிடமோ இல்லை. ஒரு மரத்தின் அடியில் தங்கினார். பிறகு மீண்டும் அவர் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் வீட்டிற்கு வெளியில் வைத்து உணவு கொடுக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட வேலையாட்களோடு அவர் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்காக இனி தொடர்ந்து அவர் அனுபவிக்க போகிற பாடுகளுக்கு இது ஆரம்ப கட்டமாகும். என்றாலும் மனதிலே பரிபூரண மகிழ்ச்சியோடு தனது நாயகராம் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். கடைசியாக நஞ்சு கொடுக்கப்பட்டு வீட்டிலிருந்தே துரத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டார். இறக்கும் நிலையையும் அடைந்தார். என்றாலும் அவரிடம் அன்பு கொண்ட ஆண்டவர் தம் சித்தத்தை சுந்தரிலே நிறைவேற்ற மரண பிடியிலிருந்து விடுவித்தார். இவர் லூதியானாவில் இருந்த மிஷனரிகளிடத்தில் சென்று அவர்களோடு தங்கினார். வேத வசனங்களை கற்க ஆரம்பித்தார். சுந்தர் தம் 16ஆம் பிறந்த தினத்தன்று சிம்லா நகரத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார். ஆழமான சிந்தனைக்கும் உறுதியான ஜெபத்திற்கும் பின்னர் சாது சுந்தர் சிங் தன்னை பரிபூரணமாக கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ சாதுவாக மாறினார். தனிப்பட்ட முறையிலே தனக்கு சொந்தம் என்று வைத்திருக்க உடைமைகள், தன்னுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் காவி உடை அணிந்து கொண்டார். வெறும் கால்களோடும் கையில் ஏந்திய வேத புத்தகத்தின் பகுதியான புதிய ஏற்பாட்டோடும் எந்த விதமான மனிதரின் உதவியும் இல்லாத நிலைமையில் தன்னை ஆட்கொண்ட கிறிஸ்துவுக்காக அவர் புறப்பட்டு சென்றார்.